அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு அது. அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த திருப்பரங்குன்றத்தை பத்தி சொல்லும்போது முருகன் தவம் செய்த இடம், முருகனுடைய தவத்தை மெச்சி சிவபெருமானே மலையாக அங்க காட்சியளிக்கிறார். பரங்கிநாதர் என்ற சிவபெருமானுக்கு அங்க பேர். பரங்கிநாதர் மலையாக காட்சி இருக்கின்ற காலத்துல அந்த மலைக்கு பேர் பரங்குன்றம், பரங்கிநாதர் குன்றம், பரங்குன்றம். முன்னாள் திரு சேர்ந்த திருப்பரங்குன்றம். நீங்க சொன்னபடி இந்த இதுல ராம் வருகிறது, அதனால நாங்க எதிர்க்கிறோம். நம்முடைய திராவிட தற்கொலைகளுக்கு இதை தவிர இப்ப கம்ப்யூட்டர்ல ராம் இருக்கு, ரேண்டம் அக்சஸ் மெமரி, RAM. இப்ப கம்ப்யூட்டரை வேணா எதிர்ப்பாங்களா? லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாங்களா? மொபைல்ல ரேம் இருக்கு, அதுல ராம் இருக்குன்னு எதிர்ப்பாங்களா? ராணுவத்துக்கு கூலிக்காக வேலை பண்ண எல்லா இந்திய சிப்பாய்கள் ஒன்னா சேர்ந்து பெரிய கலவரம் பண்றாங்க. அதன் பிறகு 1857 வாரே வருகிறது. அப்ப எந்த அளவுக்கு பசு என்பது மக்கள் மனதில் ஊறி போன ஒரு விஷயம் பாரு. அப்படிப்பட்ட பசுமாட்டை நீ தெய்வமாக வழங்கிறாயா, நான் அதை வெற்றம் பார் என்று சொன்னா, அந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான நம்முடைய உணர்வுகளை அவமானப்படுத்தக்கூடிய எண்ணம் கொண்டவராக இந்த முஸ்லீம் இருக்கிறான். யார் இதை கண்டு பயப்படணும்னா, யாரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லையோ அவர்கள் பயப்படும். அவ்வளவுதான். இந்த FCRA 2026 எந்த இடத்துலயுமே கிறிஸ்டியன்ஸ் என்றோ முஸ்லீம்ஸ் என்றோ அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருச்செங்கோடு கைலாசநாதர் கோவில் மேற்கு மாட வீதி ஆக்கிரமிப்புகளால் மாயமான அவலம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடலை ஒன்றுபட்ட இந்து சக்தியின் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்திய காவல்துறை. கடையன் சத்திரம் பாரதி உயர்நிலைப் பள்ளி செல்லம்மாள் பாரதி பள்ளியாக பெயர் மாற்றம். BPG ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த தாவேக அரசு முடிவு. பசுவதை தடை உத்தரவுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு. FCRA புதிய சட்ட நெறிமுறைகளை கண்டித்து நாடு தழுவிய அளவில் கிறிஸ்தவ சர்ச்சுகளில் உண்ணாவிரதம், சிறப்பு பிரார்த்தனை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். திருச்செங்கோடுல 1000 ஆண்டு பழமையான கைலாசநாதர் கோயில் இருக்கு. இங்க மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த வழியாக மக்கள் போக முடியுமா, பக்தர்கள் போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. குறிப்பாக இந்த மேற்கு மாட வீதியில முழுவதுமாக அங்கே ஹோட்டல்ஸ், வணிக நிறுவனங்கள் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. அதனால் இந்த பிரதோஷ காலங்கள்லேயோ மற்ற திருவிழா காலங்கள்லேயோ பக்தர்களை வலம் வர முடியாது, சுவாமியும் வீதி விழா வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுவரே இடிஞ்சு விழுந்திருக்குது, அதை எடுத்து கட்ட முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. மேற்கு மாட இதில் நீங்கள் என்ன ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒட்டி எல்லா கடைகளையும் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா தேசிய சிந்தனையாளர் பேரவை இது சார்ந்த திருநாவுக்கரசு இது சம்பந்தமாக அந்த கோயிலில் எப்படி பிரச்சனை இருக்குது, இது சம்பந்தமாக நாங்கள் HRNC அதிகாரிகளை பார்த்துருக்குறோம். சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு பல முறை புகார். உள்ளாட்சி, ஏன்னா இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும்னா வெளியில் இந்த மாட வீதிகளில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பண்ணணும்னா உள்ளாட்சி நிர்வாகம் அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்காக எந்த ஒரு நடவடிக்கைகளில் அதிகாரியுடைய அலட்சிய போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மாட வீதியை மீட்டெடுக்க வேண்டும், பக்தர்கள் பிரச்சனை இல்லாமல் சாமி கும்பிடணும், அதற்கு ஏற்பாடு இந்த தாவேக அரசாவது செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன்? தாவேக அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, பார்க்கலாம். நீங்க சொன்ன கைலாசநாதர் கோயில் என்பது மிக பழமையான, கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமையான கோயில். திருஞான சம்பந்த பெருமான் தமிழ்நாட்டில் 263 கோயிலுக்கு போயிருக்கார். நேரடியே போய் அந்த ஒவ்வொரு கோயிலையும் தங்கி இறைவனை வழிபட்டு பாட்டு பாடியிருக்கிறார். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் தரிசித்து பாடல் பெற்ற தலம் இது. அப்ப எந்த அளவுக்கு சிறப்பு பாருங்க. ஊர்ல ஆயிரக்கணக்கான சிவன் கோயில் இருக்கலாம், ஆனா அப்பரரோ சுந்தரரோ
இல்ல மாணிக்கவாசகரோ திருஞான சம்பந்தரோ வந்து அங்க பாடியிருக்காங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற தரம் அது. அதுல குறிப்பா இந்த ஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில என்ன வருதுன்னா, சிவனடியார்களோட அந்த கோயிலுக்கு வரார். அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண முன்னாடி ஒரு இடத்துல தங்கி இருக்கார். அப்ப அந்த பக்தர்களுக்கு ஒரு நோய் வருது. அப்ப அந்த பக்தர்கள் நோய் தீர்வதற்காக இன்னொரு பதிகம் பாடுறார், திருநீலகண்ட பதிகம். இந்த கோயிலுடைய ஈசனை பத்தி தான் பாடுறார். அந்த விஷத்தையே முறித்த அப்படிப்பட்ட வலிமையான பவர்ஃபுல் காட் நீங்க, அதனால இந்த நோயை நீக்கி அருள் புரிவார் 10 பாட்டு பாடுறார் திருநீலகண்ட பதிகம். அவருக்கு இந்த நோய் நீங்கின பிறகு அங்க போடுறார். அங்க அந்த திருச்செங்கோடு அந்த கைலாசநாதருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா திருச்செங்குன்றம்னு பாடுறார். நம்ம செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் மெட்ராஸ்ல பாக்குறோம், அந்த மலையை திருச்செங்குன்றம் என்று பாடுகிறார். திருச்செங்குன்ற பதிகம் பாடியிருக்கார் 10 பாட்டு. ஆகவே 20 பாடல்கள் அந்த ஈசனை பற்றி பாடியிருக்கார். அப்படிப்பட்ட பழமையான பிரசித்தி பெற்ற புகழ்மிக்க ஒரு புராதனமான ஆலயத்துக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அறநிலையத்துடைய அலட்சிய போக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல வந்து அந்த கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய விமானம், அங்க இருக்கக்கூடிய கலசம்லாம் இடிஞ்சிருக்குது. அதை சரி பண்ணாமலேயே அங்க பூஜைகள், கும்பாபிஷேகம், அது போன்ற பல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப தவறு. அதாவது இப்படியெல்லாம் வந்து ஆகம விதிமுறை மீறி வந்து ஒரு செயல் நடைபெறுமே ஆனால் அந்த அரசாட்சியை தான் பாதிக்கும். நிச்சயம் வந்து அது அதற்கான விலை அவங்க கொடுப்பாங்க. அதனால உடனடியாக செயல்பட்டு சரிப்படுத்தணும். இன்னும் நான் பார்த்தேன், அந்த அந்த ஒரு சுற்றுப்புற சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அதை சீரமைக்க கூட வெளியில போய் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. உங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பல கோயில்கள் இதே போல ஆக்கிரமிப்புகள்லாம் பல இடங்கள்ல முஸ்லீம்கள் புகழ்பெற்ற பல தலங்கள்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. சுற்று பிரகாரம்லாம் இருக்காது, போக முடியாது, ஆக்கிரமிச்சிருக்க. பல இடங்கள்ல வந்து அசைவ கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வருத்தமான செய்தி, பல கோயில்கள் வழிபாடு நின்று போயிருக்கிறது. சில இடங்கள்ல இந்த மாதிரி மாட்டெல்லாம் வெட்டி வேண்டுமென்றே போட்டு வழிபாடு நிறுத்துவதற்காக, பக்தர்கள் போகாம இருக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிருக்காங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்க எல்லாமே இந்து கடைகள் தான், இந்து கடைகள். அசைவ உணவுகள் அங்கதான் வந்து கழுவுறது, மசாலா இது பண்றது எல்லாமே அந்த அசைவ உணவுகள்ல வரக்கூடிய தண்ணீர் கூட கோயிலுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு வந்து மோசமா இருக்கிறது என்று அங்க உள்ளவங்க வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதனால இது உடனடியாக நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சரி செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசு என்று பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. இவர் வந்து ஈவே ராமசாமி படத்தையோ எல்லாம் கொடுத்தாலும் கூட நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது. செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். நிச்சயம் சரி செய்யப்பட வேண்டும். யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் சம்திங் டிஃபரெண்ட். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டும். இந்த செய்தியை பற்றி மேலதிக தகவல்கள் பெறுவதற்காக அந்த பகுதியில் உள்ளவர்களோடு ஒரு நேர்காணலுக்கான ஏற்பாடு மற்றும் படங்கள் தொகுத்து போடுவதற்கான ஏற்பாடு CTVயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த நிகழ்ச்சி வெளியில் வரும். அதனால அதையும் CTV நேயர்கள் பார்த்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ், அது வந்து ஒரு ஆவணப்படம். இந்த அதாவது இந்த திராவிட மாடல் எப்படி காப்பி அடிக்கிறாங்கிறதுக்கு காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரி, பெங்கால் ஃபைல்ஸ், இதெல்லாம் வந்து இந்தியா லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதே மாதிரி அதையும் காப்பி அடிச்சு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு நேற்று திரையிடலாம் இருந்தாங்க. அதில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறவங்களை நினைச்சாலே இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். தமிமுன் அன்சாரி, கருணாஸ், சத்யராஜ், கனகராஜ், ஜிம்ராஜ் மில்டன், இவங்கெல்லாம் வந்து இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சிறப்பு விருந்தினர்கள். தேவர் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கருணாஸ் அவர்கள். ஆமா, தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன், இது வந்து எப்படின்னா திமுகவிற்காக சமூக வலைதளங்கள்ல கொத்தடிமை வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு. இவங்களுடைய ஏற்பாட்டில் தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற 4 ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ப்ரிவியூ தியேட்டரில் திரையிடலாம்னு இருந்தாங்க. இந்து முன்னணி மிகப்பெரிய கண்டனத்தை இதற்கு தெரிவித்தது. அப்புறம் இந்து தமிழர் கட்சியுடைய ராம ரவிக்குமார் இது குறித்தெல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாரு. இந்து முன்னணி சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா அதில் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுல வந்து அனுமதி இலவசம், ரிசர்வேஷன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஒரு இலவச ஃபோன் நம்பர், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சீட்டை ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்மளும் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்மளும் எல்லாரும் போய் அந்த படத்துக்கு போவோம். எல்லாரும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலங்க,
உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்படின்னு இந்து முன்னணி பல கோரிக்கை அவங்கள தொண்டர்களுக்கு சொன்னோடனே எல்லாரும் அந்த 4 ஃப்ரேம்ஸ் ஃபோன் பண்ணி நாங்களும் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு வரோம் அப்படின்னு தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உளவுத்துறை தகவல்லாம் எட்டி விட்டது. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால திரையிட அனுமதிக்க முடியாது அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கிறது. இந்து முன்னணி மற்றும் பல இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் எடுத்து வந்த முயற்சினால இந்து சக்தி ஒன்றிணைந்தால் அது வென்றே தீரும் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறது மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மறைந்த பாஜக தலைவர் RSS உடைய 3 நேர ஊழியராக இருந்த போது அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டில் வந்த வரிகளை அப்படியே நீங்க போட்டிருக்கீங்க, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பாட்டுல என்ன வரும்னா, ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வென்று தீரும் என்ற உண்மை நன்கு உணர்ந்து நாமும் இன்று ஒன்று கூடுவோம். இதான் வரக்கூடிய வார்த்தை. யாரு? இலகணேசன் எழுதிய பாடல். இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை இந்து நாடு இது, எங்கள் நாடு இது என்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஆகவே ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வென்று தீரும் என்ற உண்மை இங்கே வெளியாகி இருக்கிறது. அவர் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பார் நினைக்கிறேன். அந்த பாடல் 30 வருஷமாக இருக்கும். இன்றைக்கு அது சத்திய வாக்காகி இருக்குது. அதனால ஹிந்துக்கள் ஒன்றுபட்டால் அநியாயத்தை முறியடிக்க முடியும். இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். டாக்குமெண்டரி எவிடன்ஸ், எல்லாத்துக்கும் ஆதாரம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எவிடன்சஸ்ல இருந்து அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பெங்கால் ஃபைல்ஸ் அப்படித்தான். எவிடன்ஸ் நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, ஃபாரின்ல பல இடங்கள்ல உள்ள எவிடன்ஸை கிராஸ் செக் பண்ணி கம்பைல் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்ப நீங்க ஃபைல்ஸ்னு போட்டா உடனே ஆவணம் ஆயிடுமா? உங்களுடைய கருத்துக்கள் சொன்னா ஆவணம் ஆயிடுமா? இப்ப நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, we have so much of சிக்கந்தர் ஃபைல்ஸ், அது எப்படி எங்க வந்ததுங்கிறது எங்களுக்கும் ஆதாரங்களுக்கு, நாங்க இதே மாதிரி ஒரு ஆவணப்படம் எடுத்தா அதே 4 ஃப்ரேம்ல எங்களுக்கு திரையிட இந்த அரசு அனுமதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு அது. அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த திருப்பரங்குன்றத்தை பத்தி சொல்லும்போது, முருகன் தவம் செய்த இடம், முருகனுடைய தவத்தை மெச்சி சிவபெருமானே மலையாக அங்க காட்சியளிக்கிறார். பரங்கிநாதர் என்ற சிவபெருமானுக்கு அங்க பேர். பரங்கிநாதர் மலையாக காட்சி இருக்கின்ற காரணம் அந்த மலைக்கு பேர் பரங்குன்றம், பரங்கிநாதர் குன்றம், அதான் பரங்குன்றம். முன்னாள் திரு சேர்ந்த திருப்பரங்குன்றம். எப்படி திருவண்ணாமலை ஈசனுடைய வடிவம், அதே போல திருப்பரங்குன்றம் ஈசனுடைய வடிவம். எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் வருகிறார்கள், அதே போல திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் வருவார்கள் பௌர்ணமியப்ப. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மலை மீது எப்படி சிக்கந்தருடைய ஒரு தர்கா வர முடியும்? கோரிப்பாளையம், இப்ப நான் 2 நாள் மதுரை போயிருந்தேன். கோரிப்பாளையத்தில் அதே சிக்கந்தருக்கு ஒரு தர்கா இருக்கிறது. தமிழக சுற்றுலாத்துறையில எழுதியிருக்காங்க, கோரிப்பாளைய தர்கால தான் அந்த சிக்கந்தருடைய பிணம் பிதைக்கப்பட்டது. சுற்றுலாத்துறையில இருக்கு. அதே ஒரு ஆள் எப்படி 2 இடத்துல புதைக்க முடியும்? ஒரு கையில் உடைச்சவங்க புதைப்பாங்களா? அப்படி புதைத்திருந்தால் கூட வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது. நக்கீரர் காலத்திலிருந்தே திருப்பரங்குன்றம் இருக்குங்க. சங்க இலக்கியங்களை திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றத்தை பத்தி வந்து இருக்கிறது. அதே போய் ஜெயின முனிவர்கள் துறவிகள் அங்க மலையில தியானம் பண்ணியிருக்காங்க. பல கல்ச்சு ஆதாரங்கள் இருக்கு, குகைகள்லாம் இருக்கு. அதற்கெல்லாம் அப்புறம் இப்ப சமீபத்துல வந்த ஒரு முஸ்லீம் படையெடுப்புல வந்த ஒரு ஆக்கிரமிப்பு தான் அது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உண்மைகளை பாதுகாப்பதா இருந்தா எல்லாத்தையும் நீங்க சொல்லியிருக்கணும். இப்படி எல்லாம் இருந்த ஒரு மலை, காலங்காலமா இருந்த மலையில நாம சொல்றோம், முருகப்பெருமானுக்கு தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்த இடம் திருமண கோலத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். வள்ளி தெய்வானி சொல்றோம். சூரபத்மனை போய் வதம் செய்யறார். அந்த வதம் செய்த பிறகு தேவேந்திரன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்த இடம் திருப்பரங்குன்றம். அப்ப எவ்வளவு முக்கியமான ஸ்தலம். அப்படிப்பட்ட ஸ்தலத்தை நீ ஆக்கிரமிச்சிருக்கேன் என்று சொன்னால் ஹிந்துக்களுடைய உணர்வை நீ புண்படுத்தியிருக்கிறாய், நீ வெக்கேட் பண்ணி கூட கேட்கணும் திராணி உள்ள அரசா இருந்தா. அதை விட்டுட்டு இவங்க அங்க தீபம் ஏற்றலாமா? 100 ஆண்டு பழக்கத்தை அது என்ன பிரிவியூ கவுன்சில்ல சொல்லிட்டா அந்த மலை முழுக்க முருகனுக்கே சொந்தம். லண்டன்ல பிரிவியூ கவுன்சில்ல 47க்கு முன்பு நடந்த அங்க உள்ள சுப்ரீம் கோர்ட் மாதிரி லண்டன்ல அந்த தீர்ப்பின் அடிப்படையில இதை தீபம் ஏற்றணும் என்று சொல்லி ராஜகோபால் அவர்கள் போராடினா அவர் வெட்டி கொண்டுட்டாங்க மதுரையில. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, அட்லீஸ்ட் தீபம் ஏதாவது ஒரு இடத்துல ஏத்தலாமே என்று சொல்லி மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய மோட்ச தீபம் இறந்து போனவங்களுக்காக சாந்தி அடைவதற்காக ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அந்த கோயிலுக்கு அப்படி ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல ஏத்தலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு அதாவது காம்ப்ரமைஸ் பண்றாங்களாம்.
அப்படி ஏற்றப்பட்டது அந்த இப்போ உள்ள மோட்ச தீபத்தில் ஏற்றக்கூடிய வழக்கம் இப்பதான் வந்தது. காலங்காலமாக அந்த தீப தூண்ல தான் ஏற்றுவாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா நோட்ஸ்ல? திருமுருகாற்றுப்படையில வந்திருக்கிற ஆதாரம் கொடுத்திருக்கீங்களா? பிரிவியூ கவுன்சில் ஆதாரம் கொடுத்திருக்கீங்களா? எல்லாத்தையும் சொல்லி கடைசியா இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதனோட நீதியரசருடைய ஆணையம் சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க நேர்மையானவும் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை மட்டும் சொல்றீங்கன்னு என்ன அர்த்தம்னா, திமுக அரசினை விட்டு இறங்கிய பிறகும் கூட முஸ்லீம்களை கிளர்ந்து விட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மத மோதலை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறது. அதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதனால இந்துக்கள் ஒன்றுபட்டு இது முறியடித்திருக்கிறார்கள். இந்து முன்னணிக்கு, இந்து மக்கள் கட்சி, மற்ற அனைத்து ஹிந்து இயக்கங்கள், இதை எதிர்த்த அத்தனை இயக்கங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள், வந்தனங்கள், வணக்கங்கள். அதனால இது ஒன்று மட்டும் இல்லை. இப்ப அந்த தியேட்டர் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த படம் எடுத்த இந்த மாதிரி டுபாக்கூர் படம் எல்லாம் எடுத்தோம்னா ஓடாது என்று அந்த படம் எடுத்தவர்களுக்கு புரிந்திருக்கும். காவல்துறையும் கண்ணியமாக நடந்திருக்கிறது, பாராட்டுறோம். அதனால மேலும் எந்த தியேட்டரும் இந்த படம் ஓடக்கூடாது, ஓட்ட விடக்கூடாது. அதனால அது நம்ம அந்த மாதிரி இந்த அரசு உத்தரவாதம் கொடுக்கணும். வேண்டுமென்றே மத மோதலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பொய் ஆவணப்படம் என்ற பெயரில் எடுத்துக்கப்பட்ட ஒரு பொய் படம், அந்த பொய் படத்தை தடை செய்யணும். இப்படிப்பட்ட உள்நோக்கத்தோடு எடுத்தவங்களை தக்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டம் கடையத்துல சத்திரம் பாரதி மகளிர் உயர்நிலை பள்ளி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இப்பொழுது கடையம் சத்திரம் செல்லம்மாள் பாரதி மகளிர் உயர்நிலை பள்ளி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. பல இடங்கள்ல பெயர் மாற்றங்கள் அரசியல் சார்பாக பல விஷயங்கள்ல மாத்துவாங்க, பல திட்டங்களுக்கு பெயரே மாத்துவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஆனா இதுல ஒரு அர்த்தம் பொதிந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. என்னன்னா 13/10/1982 கடையம் சத்திரம் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. அங்கே திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக போடக்கூடிய பக்தர்கள் அவங்க தங்கி இளைப்பாறுவதற்கும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அது மாதிரியான ஒரு அற காரியங்களில் ஈடுபட்டு இருந்த அந்த சத்திரம் பிறகு இப்போதான் பஸ்ஸு வந்துருச்சு, ஒரு சொபிஸ்டிகேஷன் வந்ததுனால அப்படி ஒரு சத்திரம் இது மாதிரி பக்தர்கள் தங்குறது மாதிரியான ஒரு தேவை இல்லாத பட்சத்தில் அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸ்கூலாக. அந்த ஸ்கூல் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை, பிரைமரி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு உருவாகுது. அப்படி மகளிர் உயர்நிலைப்பள்ளி அது கடையம் அப்படிங்கிறதுனால பாரதியாருக்கு மிகவும் இதானது. அவருடைய நூற்றாண்டு விழா வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் பாரதியார் பெயரை வச்சாங்க. ஆனால் கடையம் இப்போ செல்லம்மாளுக்கும் ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்டேக் இருக்கு. ஆனால் அவங்களுடைய கடைசியில் அங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால செல்லம்மாளுங்கிற பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய செயலர், ஸ்கூலுடைய செயலர் வெங்கடரமணா கோரிக்கை வச்சிருந்திருக்காரு. ஏற்கனவே அவர் கோரிக்கை வச்சப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை நேர்லையும் சந்தித்து, நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கேங்க, நீங்கள் இதை என்னென்ன பரிசீலனை பண்ணணும்னு சொன்னப்ப, இல்லை இது ரொம்ப சரியாக இருக்கிறது நீங்கள் கேட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை செயலர், செக்ரட்டரி, அமைச்சர் எல்லாம் சேர்ந்து உடனடியாக அந்த செல்லம்மாள் அப்படிங்கிற பேரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னா, இன்னொரு செய்தி என்னென்னா, பிபிஜி ராம் அப்படிங்கிற இப்போ புதுசாக ஒரு திட்டம், ஏற்கனவே இருந்த திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ 125 நாளாக இது பண்ணி, அது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்புங்கிறத இப்பொழுது விக்ஷித் பாரத் ஜிராம்ஜி அந்த திட்டத்தை இப்போ இது பண்ணுறாங்க. ஏற்கனவே இங்கே தமிழக அரசு திராவிட மாடல் இதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஏன்னா ராம் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இந்த அரசு, நாங்கள் மக்களுக்கு எண்டு யூசர் யாருன்னா அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்கு விவசாய வேலை இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும், மத்திய அரசு இதை செயல்படுத்தும் பொழுது அப்போதுதான் பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அந்த எண்டு யூசருக்கு கிடைக்குது, இதில் நமக்கு பேரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதை இன்று முதல் செயல்படுத்துகிறாங்க. இதை வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லும்போது, இந்தியாவில் இது இந்தியா முழுக்க இப்போ புது பேரில் எண்ணெயிலேருந்து ஜூலை 1 தொடங்குது, ஆகவே இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த பாசிட்டிவான இந்த தாவேக்காவுடைய இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவான போக்கை உண்மையிலே பாராட்டுகிறோம். இதுக்கு முன்பு கூட ஸ்ரீதர் வேம்பு பாராட்டி இருந்தார். தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அந்த வருடந்தோறும் புதுப்பிக்க வேண்டிய கட்டணம்
கட்டணம் இல்ல, கட்டணம் தாண்டி வந்து அதுக்காக ஒரு ஆபீஸ் வச்சு வசூல் ரோட்ல வசூல் வேட்டை நடந்திருக்கிறது. அதுல கோடி கணக்கில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு பக்கம் வந்து கிறிஸ்துவ மிஷன் தான் பெருமளவு ஆதாயம் அடைந்திருக்கிறார் என்றாலும் கூட நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கார். அதனால ஸ்ரீதர் வேம்பு சொன்னால ஒரு பெரிய யார் மீது பழியை போடுவது என்று காத்து கொண்டிருந்த திமுக ஸ்ரீதர் வேம்பு மேல தன்னுடைய வன்மத்தை கொட்டி செய்திருக்கிறது. ஆனால் கூட நல்லது செஞ்சிருக்காங்க. அதே போல இது ஒரு நல்ல செயலா, இது ரெண்டுமே நல்ல செயலா பார்க்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை பாரதியார் பரவலாக இன்னும் பேர் சொல்லியிருக்க, பாரதியாரை யாரும் பரவலாக அறியவே இல்லை. பெண் விடுதலை என்று சொன்னால் பெண் விடுதலைக்கு வந்து தமிழ்நாட்டில் முதல்ல குரல் கொடுத்ததே பாரதியார் தான். அந்த பாரதியார் பாடல்கள்ல பொதுவா கடவுளை வேண்டார், மண் பயனுற வேண்டும், மாநகம் இங்கு தின்பக வேண்டும் அப்படி பேசிட்டே வரும்போது பெண் விடுதலை வேண்டும் எல்லா இடத்துலயும் சொல்லுவார். கடவுளை வேண்டும் போது பெண் விடுதலை. இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடிய ஒரு கவிஞர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார் என்பது இன்றைய கூட தமிழர்களுக்கு தெரியாது. இது பெண்களுக்கு போராடி பெரியார் சொல்றோம். அவர் என்ன பண்ணாரு? யாருக்கும் ஒரு பொய் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து அண்ணாதுரை சிலைகளோ, பெரியார் சிலைகளோ, ஈவே ராமசாமி நாயக்கர் சிலைகளோ இருக்கிறதோ அதை விட அதிகமான சிலைகள் பாரதியாருக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் தமிழ்நாடு உருப்படும். அந்த அளவுக்கு ஒரு உப்புயர்வற்ற கருத்துக்களை பாரதியார் கொடுத்திருக்கார். அதனால அப்படிப்பட்ட பாரதியாருக்கு பின்னணியில் இருந்த ஒரு பெரிய பெண்மணி, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ விமன் என்று சொல்வார்கள். அந்த செல்லம்மாள் இல்லாவிட்டால் பாரதியார் இல்லை. அவங்க அதான் சொல்லுவாங்க, சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வாங்கிட்டு வந்தாராம், அந்த குதிரை வண்டிக்காரன் கேட்டானா, உடனே அந்த சம்பளத்தை முழுக்க கொடுத்துட்டு நடந்து வந்துட்டாரு வீட்டுக்கு. இந்த அம்மா வீட்டுல கணக்கு போட்டிருக்காங்க, இவ்வளவு சம்பளம் வரும், இந்த மளிகை சாமான் வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம் கணக்கு போட்டிருக்காங்க. வந்த கை வீசி வந்துட்டு இருக்காரு. அவன் கேட்டான், வருத்தமாக இருந்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டு உடனே ஒரு கவிதை பாடுறார். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அப்படி இருந்தாலும் கூட டைவர்ஸ் பண்ண இந்த காலத்துல உடனே போய் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. டைவர்ஸ் பண்ணிருக்கணும் அவர் பண்ண கூத்துக்கலாம். எங்கேயோ போய் அரிசி வாங்கிட்டு இருந்தாங்களா கடன் வாங்கி, அதை வந்து தூக்கி விசிறி விட்டு குருவி கொத்துறத பார்த்துட்டு காக்கை குருவிங்கள் ஜாதின்னு பாட்டு பாடிருந்தா எப்படி இருக்கும்? இத்தனையும் சகித்து கொண்டு அவங்க குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் பாரதியார் பாரதியாராக வாழ்ந்தார். ஆகவே ஃபுல் கிரெடிட் கோஸ் டு செல்லம்மா. செல்லம்மாளுக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாராட்டுறேன். அந்த முயற்சி எடுத்த, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தாவேக அரசை பாராட்டுறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பள்ளி செயலாளர் வெங்கடரமணா ஒரு வகையிலே நம்முடைய அவருக்கும் பாராட்டுறது. பால கௌதமன் அவர்களுக்கு ஒரு ரிலேட்டிவ், ஆமா சித்தப்பா என்று கேள்விப்பட்டேன். அதனால அவருக்கு வந்து நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல செயல் யார் செய்தாலும் பாராட்டணும். கௌதம் சித்தப்பாவோ இல்ல வேற யாரோ, he has done some very good job, அதுக்காக பாராட்டணும். இன்னொன்னு, நீங்க சொன்னபடி இந்த இதுல ராம் வருகிறது, அதனால நாங்க எதிர்க்கிறோம். நம்முடைய திராவிட தற்கொலைகளுக்கு இதை தவிர இப்ப கம்ப்யூட்டருக்குள்ள ராம் இருக்கு, ரேண்டம் அக்சஸ் மெமரி RAM. இப்ப கம்ப்யூட்டர் வேணா எதிர்ப்பாங்களா? லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாங்களா? மொபைல்ல ரேம் இருக்கு, அதுல ராம் இருக்குன்னு எதிர்ப்பாங்களா? ஒரு பொருளுடைய ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத பார்க்காம, அதாவது கிராமப்புற ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிக்கக்கூடிய திட்டம், அதை வந்து விரிவாக்க பண்ணா இங்கிலீஷ்ல வந்து விகசித் பாரத், முன்னாள் போன VB வளர்ச்சி அடைந்த இந்தியா, அப்ப VBG ராம் RAM. அல்ல ராம் என்ற பெயர் வரைக்கும் எதிர்க்கிறோம். அது வெளியில சொன்ன காரணம் உண்மையிலே என்ன எதனால எதிர்க்காங்கன்னா, இதுல பாருங்க பல விஷயம் இருக்கு. ஒண்ணு 100 நாள் 125 நாள் ஆயிருக்கு. முதல்ல வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசே ஃபண்ட் பண்ணும். இப்ப மாநில நீங்க ஒரு 40% போடணும் ஆச்சுங்களா. மூணாவது பாருங்க, இது பணம் வந்து நேரடியா அவங்க பாக்கெட்ல முந்தி கேஷா கொடுத்தாங்க. இப்ப அந்த மாதிரி கிடையாது. அதுல வந்து கேஷ்ல கமிஷன் அடிப்பான். 100 ரூபானா அவங்களுக்கு போய் சேர்றதே எவ்வளவுன்னு தெரியாது. இவன் ஒரு 40 ரூபா ஒருத்தர் அடிச்சிருவான். இப்ப அந்த கமிஷன் அடிக்க முடியாது, நேரடியா வங்க கணக்கில் போயிடும். அது அதிகபட்சம் 15 நாளைக்கு ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்படி முடியாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை. அப்ப நேரடியா வங்கி கணக்கு போறதுனால கமிஷன் அடிக்க முடியாது. அதே போல 125 நாளும் என்னென்ன வேலை செய்தீர்கள், இது வந்து ஒரு வளர்ந்த இந்தியாவை நோக்கி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் வேலையும் கொண்டு போகணும். சும்மா வந்து உட்கார்ந்து மரத்தடியில கதை பேசக்கூடாது. டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ், ஆதார் ஃபீடட், இதெல்லாம் அதுல பல சேஞ்சஸ் அடிக்க முடியாது, கணக்கெல்லாம் காமிக்க முடியாது. வந்து இன்னைக்கு ஒரு ஆள் வந்திருக்கானா என்ன பண்ணாரு, அதை முழுக்க என்டர் பண்ணும்.
டாக்குமெண்ட் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி. அதனால இதெல்லாம் இருந்தா திராவிட குஞ்சுகளுக்கு பொறுக்குமா? அதனால என்ன பண்றாங்க, கரூர்ல ரோடே போடாம அவங்க எவ்வளவு 3.5 கோடி ரூபாய் சாப்பிட்டுருக்காங்க. ஆமா அந்த மாதிரி செஞ்சவங்க நாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? ஆகவே அதை எதிர்க்க முடியாது. அதெல்லாம் சொன்னா எதிர்ப்புன்னு சொன்னா மாட்டிக்குவாங்க. அதனால இதில் ராம் பெயர் வருகிறது என்று சொல்லி எதிர்ப்பதாக காட்டி நம்ம தமிழர்கள் ஒன்னே புரியாது. ஓ ராம் பெயர் வச்சிருக்கானா, அது எப்படி மதசார்பற்ற நாட்டிலே அரசு திட்டத்துக்கு எப்படி ராம் பெயர் வரலாம் அப்படின்லாம் கேட்பாங்க முட்டாள்தனமாக. ஆகவே நல்ல ஒரு முயற்சி தாவேக்கா அரசு செய்திருக்கிறது. ஆனா இப்ப முதல்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வந்தாச்சு, இப்ப வேலை ஆரம்பிச்சாச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்து ஃபண்டு போடணும். ஃபண்டு இருந்தா போடுவாங்க, இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தீர்ற வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியாது, பார்க்கலாம். இருந்தாலும் அந்த பழைய அரசை போல மோதல் போக்கை கடைபிடிக்காமல் கூடுமானவரை இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு போக்கை தொடர்வதால் தாவேக்கா அரசை பாராட்டுகிறோம். இப்ப நம்ம செய்திகள் சிந்தனையை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். இவங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க போல இருக்கு, இப்படியெல்லாம் பாராட்டுறாங்கன்னு. அப்படியெல்லாம் ஸ்ட்ரீட் எடை போட்டுறாதீங்க. அடுத்த செய்திக்கு வருவான். இப்ப பசுவதை இதை எஸ்டாப்ளிஷ் ஏற்கனவே 1976 இது குறித்த ஒரு சட்ட அரசாணை இருக்கிறது. அதை நீங்கள் செயல்படுத்தணும். குறிப்பாக இந்த பக்ரீத் பண்டிகை இதெல்லாம் பொது இடங்களில் பசுவையோ பசுவினுடைய கன்றையோ பலி கொடுக்கறதுலாம் முடியாது. அதற்கு என்ன ஏஜில் இருக்கிற மாடுகளை இது பண்ணணும், கசாப்பு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் சொல்லியிருக்காங்க. அதற்காக உள்ளாட்சி அமைப்பிலிருந்து அனுமதி வாங்கப்பட்ட இடத்துல தான் அந்த கசாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதையும், இதை நீங்கள் என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு அறிவுறுத்தலையும் GR சுவாமிநாதன், லக்ஷ்மி நாராயணன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பாக கொடுத்தாங்க. இது எதை அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, மே 27 இந்து மக்கள் கட்சியுடைய சூரிய பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு மனு தாக்கல் பண்ணிருந்தாரு. அது மாதிரி பக்ரீத் திட்டத்தில் எல்லா பொது இடங்களையும் அங்கங்கே மாடுகளை வெட்டுறாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு இது சொல்லியிருக்குது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததையே இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது. ஆனா இந்த உத்தரவுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசுவை வெட்டணும்னு எங்கேயுமே இஸ்லாத்துல சொல்லலை அப்படின்னு GR சுவாமிநாதன் அந்த அமர்வு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, இது இஸ்லாமிற்கு எதிரானது அப்படிங்கிறது மாதிரி இந்த அரசியல் கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுக்கறதுனால இப்பொழுது தாவேக்கா அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம். எப்படி தீபத்தூண்ல விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு எப்படி உத்தரவுக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போறாங்களோ, அதே மாதிரி இதுக்கும் எதிராக சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இப்ப இந்த இடஒதுக்கீடு இப்பொழுது GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு, அதற்கும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. தாவேக்காவுடைய இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்க? வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப இந்த செய்திக்கு முன்னாடி போவதற்கு முன்பாக எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கிறேன், வாசகர்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். ஈகை திருநாள் என்று சொல்றாங்க, தியாக திருநாள். இப்ப தியாகம் அல்லது ஈகைன்னா அப்ப தன்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அல்லது தன்னையே தியாகம் செய்வதுதான் தியாகம். தியாகம் என்ற பெயர்ல இன்னொரு உயிரை கொலை செய்வது தியாகம் ஆகுமா, ஈகை ஆகுமா? இதனுடைய கேள்வி, டவுட் எனக்கு வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம், CTV நேயர்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். இல்லை, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை உணவாக அவங்களுக்கு கொடுக்கணும், அதற்காக தான் நாங்கள் மாமிச உணவை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஈகை திருநாள் பண்றோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஈகை திருநாள்ல எந்த மாமிசத்தை கொடுக்கணுங்கிறதும் அவங்களுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பசுமாடையோ கன்றையோ வெட்டக்கூடாதுங்கிறது இது இஸ்லாத்துல இல்லை, இது ஒரு புது வழிமுறையாக செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் அந்த உத்தரவுல GR சுவாமிநாதன் சொல்லியிருக்கு. இதே போல பக்ரீத் என்று சொல்கிறார்கள். பக்ரா என்று சொன்னால் ஹிந்திலையும் பெர்ஷிய மொழியிலும் ஆடு என்று பொருள். அப்ப ஆட்டை பலி கொடுப்பதற்கான ஒரு விழா என்பதுதான் அதுக்கு அர்த்தம் வரும் இல்லையா? அதான் சொல்றேன். பெயர்லயே அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வேற ஒட்டகத்தையோ இல்ல பசுமாட்டையோ இல்ல வேற மாட்டையோ கன்றுக்குட்டியோ பலி கொடுக்க முடியும்? அப்போ உங்களுடைய பாரம்பரியத்துக்கு மீறிய ஒரு செயலை நீங்க செய்யறதான்னு அர்த்தம். உங்க பெயர்லயே அதானே இருக்கு. இது என்னுடைய டவுட்டு. இப்ப இந்த செய்திக்கு போகும். இப்ப செய்தியில் என்ன தெளிவா குறிப்பிடுறாருன்னா,
பொது இடங்கள்ல தற்காலிகமாக வதைக்கூடங்களை ஏற்படுத்தி அதுல நீங்க இதே போல பலியிடலை செய்யக்கூடாது. ஏற்கனவே இருக்கு சட்டம். அப்படி தற்காலிக வதைக்கூடம் என்று ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. ஏற்கனவே சட்டம் இருக்கு. இதை என்ஷூர் பண்ண சொல்லி கேட்கிறார். அதே போல பக்ரீத் அன்னைக்கு பசுமாடுகளையோ மாடுகளையோ கன்றுக்குட்டிகளையோ வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லப்படவே இல்லை. கல்கத்தாவுடைய ஹைகோர்ட், கல்கத்தாவுடைய அந்த மத குரு இதை பத்தி சொல்லியிருக்கார். எப்ப? இதுக்கு முன்னாடி சொல்லல. பெங்கால்ல, மேற்கு வங்கத்துல பிறகு, அதுக்கு முந்தி சொல்லல. அவரு வந்த பிறகு, அதிகாரி வந்த பிறகு என்ன சொல்றாரு? சுவேந்த அதிகாரிக்கு பின், முன் இல்ல. என்ன சொல்றாரு? பசுவதையெல்லாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி எங்க சொல்லிருக்கு இஸ்லாம்ல? அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. பசு ஒரு தேசிய விலங்கு. அஜ்மீர் தர்காவுடைய இமாம் அதை தேசிய விலங்காக அறிவிக்கணும். அதுக்காக ஸ்பெஷல் பாராளுமன்றத்தை கூட்டணும். அவரு அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த எல்லா இடத்துலயுமே பசுமாடுன்னு முதல் வரியில மட்டும்தான் வருது. அப்புறம் கோமாதா கோமாதா நாம கூட இப்படி சொல்ல மாட்டோம். கோமாதா என்று இந்துக்களால் புனிதமாக போற்றப்படும் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் கோமாதான்னு சொல்றார். அப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரையும் எந்த இடத்துலயும் பசுமாடை வெட்ட வேண்டும் என்கின்ற இந்த ரூல்ஸ் கிடையாது. இங்க இந்தியாவில ஹிந்துக்களை டீஸ் பண்ணணும், அவமானப்படுத்தணும் என்பதற்காகவே முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு தற்காலிக செயற்கையான ஏற்பாடு. முகல் பீரியட்ல குறிப்பா சொல்ல போனோம், 1857 வார்ல எல்லா ஹிந்துக்களும் பெரிய அளவுல எதிர்க்கிறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெள்ளக்காரன் எதிர்க்கான முதல் பாயிண்ட் என்னன்னா, அந்த காலத்துல அந்த துப்பாக்கி குண்டை வாயால கடிச்சு அதுல போடணும். அதுல பசுமாமிசம் கலந்திருக்கின்றது என்ற ஒரு தகவல் வந்த உடனேயே இராணுவத்துக்கு கூலிக்காக வேலை பண்ண எல்லா இந்திய சிப்பாய்கள் ஒன்னா சேர்ந்து பெரிய கலவரம் பண்றாங்க. அதன் பிறகு 1857 வாரே வருகிறது. அப்ப எந்த அளவுக்கு பசு என்பது மக்கள் மனதில் ஊறி போன ஒரு விஷயம் பாருங்க. அப்படிப்பட்ட பசுமாட்டை நீ தெய்வமாக வழங்குகிறாயா, நான் அதை வெற்றம் பார் என்று சொன்னா, அந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான நம்முடைய உணர்வுகளை அவமானப்படுத்தக்கூடிய எண்ணம் கொண்டவராக இந்த முஸ்லீம் இருக்கிறான். அப்படி பண்ணக்கூடிய யாரோ முஸ்லீம் சொன்னா இப்படிப்பட்ட ஆளாதான் இருப்பான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க என்று கேட்ட உடனேயே கவர்மெண்ட் போட்டுக்கு போறாங்க. அதே போல பாரு, நீங்க சொன்னீங்க இன்னொரு ஒருத்தர் மதம் மாறுவாராம். மதம் மாறுனா லெப்பை ஆயிடு வரோம். எப்படி ஆக முடியும்? ஆகவே முடியாது. லெப்பைங்கிறது ஒரு கேஸ்ட். எப்படி பிறப்பால் ஒருத்தர் செட்டியாரா இருக்கும், இல்ல வேற நாடாரா இருக்கும், அதே போல லெப்பைங்கிறது ஒரு கேஸ்ட், அவ்வளவுதான். அந்த ஜாதி எப்படி ஒருத்தர் மதம் மாறணும்னு வர முடியும்? வாய்ப்பே இல்லை. அதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாம் யாரோட மதம் மாறினா இந்த ஜாதி டிக்ளேர் பண்ண முடியுமே? நீங்க என்ன சொல்றீங்க? மதங்களை கடந்து, ஜாதி பாகுபாடுகளை கடந்த ஒரு மனிதநேயத்தை காட்டக்கூடிய மதம் இஸ்லாம் சொல்றீங்க. அப்ப ஹிந்து ஒருத்தர் முஸ்லீமான எப்படி லபியாக முடியும்? உங்களுடைய லாஜிக்கே தப்பாக்குறது இல்லையா? அதனால இதெல்லாம் மேல்முறையீட்டுக்கு போட்டோம். மேல்முறையீட்டுக்கு போனாலும் என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு தேவையற்ற ஒரு மேல்முறையீட்டுக்காக நம்முடைய வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது. மேல்முறையீட்டு போனா என்ன வரும் நமக்கே தெரியும். போயிட்டு வரட்டும். அதனால இந்த வடிவேலு படத்துல இந்த கொண்டைய மறைங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வெவ்வேறு வேஷத்துல கொண்டைய மறைக்காம அந்த ஊசி ஒண்ணு இருக்கும். அதனால இவர்கள் கொண்டையை வெளிக்காட்டி இருக்கிறார்கள். தாவேகா என்று பெயர் மாறினாலும் கூட இவர்கள் ஹிந்து விரோதமாகத்தான் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் முஸ்லிம்களை பார்த்து பயப்படுகிறார்கள். தமிழ்நாட்டுல 5.6% தான் முஸ்லீம் இருக்காங்க. மேற்கு வங்கத்துல பாருங்க எத்தனை, இதே போல பல மடங்கு முஸ்லீம் அதிகம். ஆனாலும் கூட அங்கு இந்துக்கள் சொல்கிறபடி முஸ்லீம்கள் மாறி இருக்காங்க. ஏன்னா இந்துக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதனால இந்து சமுதாயம் ஒன்றுபட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. அந்த முதல் செய்தியில சொன்னாலே ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி அதுதான் வென்று தீரும். ஆமா, அதுதான் இதுக்கு தீர்வாக நினைக்கிறேன். நிச்சயம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இதே தவிர அரசு வேற நிலைப்பாடு எடுக்கும். இவர்களை பொறுத்தவரை அரசியல் ஆதாயம் தானே. ஆனால் ஒரு விஷயம் தெளிவா தெரிகின்றது என்ன சொன்னால், தேனியில கூட போய் யாரோ ஒருத்தர் மிரட்டி இருக்கிறார்கள். வெளிப்படையாக பொதுக்கூட்டத்திலே மிரட்டி இருக்கிறார்கள் தாவேகா அரசு. அதை பார்த்து தாவேகா அரசு பயந்திருக்கின்றது எனக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் திமுக குடைச்சல் கொடுக்கும், தூண்டிவிடும், ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யும். இதெல்லாம் நடக்கும். இதை திறமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தாவேகாவுக்கு வர வேண்டும். பயந்து இப்படிப்பட்ட மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது தவறான ஒரு முன்னுதாரணம் என்று என்னுடைய கருத்து.
மத்திய உள்துறை அமைச்சகம் ஜூன் 22 ஒரு அரசாணை, இந்த அரசாணையில் FCRA என்ஜிஓக்கள் வந்து வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய நிதியை அதை எப்படி பயன்படுத்தணும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறையை அவங்க அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஃபண்டு வருது, அது எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுடைய சேவை இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, அதே போல் உங்களுடைய சம்பளம் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் போட்டு 20% மேலே உங்களுடைய அலுவலக செலவினங்கள்னு ஒன்று இருக்கக்கூடாது, அதற்கு மேலே போனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறது போன்ற பல விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ஜிஓக்கள் என்னென்ன கேட்டகரியில் சேவை செய்கிறாங்க, கல்வியிலையா மருத்துவத்திலையா அப்படிங்கிற ஒரு 5 இதை அவங்க அதில் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ இதற்கு எதிராக அதுக்கப்புறம் அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் எங்கே வேலை பார்க்குறீங்கிறது ஒன்றும், உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஆக்சஸ் பண்ணோம், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சேவை எந்தெந்த வகையில் நீங்கள் அதை வந்து விளம்பரப்படுத்துறீங்க, அதற்காக மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பயன்படுதா, இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் கண்காணிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது வந்து மத வழிபாட்டு சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை வந்து ஒடுக்குவதற்காக இந்த FCRA புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, நியூ அமெண்ட்மெண்ட் பில் 2026 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூச்சல். கடந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிருக்குன்னா JAFM அப்படிங்கிறாங்க, என்னன்னா ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோரம் ஆன் மைனாரிட்டிஸ். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாருமே இந்த FCRA பில் 2026க்கு எதிராக நாம் வந்து பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்வோம், உண்ணாவிரதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சஸில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய லெவலில் வெளியில் வரல, ஆனால் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்கங்கிறது ஒரு விஷயம். அதில் இந்த பில்லை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. குறிப்பாக செயின்ட் வின்சென்ட் அசென்ஷன் சர்ச் அப்படின்னு சென்னையில் இருக்குது, அங்கே திமுகவுடைய MP வில்சன் அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருந்தது, இப்போ வெளிநாட்டுக்காரன் பாகிஸ்தானுக்காரன் இருந்தான்னா இங்கே போனால் அவனுடைய சொத்தை வந்து நம்ம இந்திய அரசு வந்து கைப்பற்றலாம், அதுபோல கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை அவங்க இங்கே வாழ முடியாதவர்களாக ஆக்கி அந்த சொத்துக்களை பிடுங்கக்கூடியது தான் FCRA பில் 2026 அப்படின்னு அந்த மக்களை வந்து உசுப்பேத்துறது மாதிரி பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட FCRA பெயரளவுக்கு வெளிநாட்டில் வரக்கூடிய நிதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் என்று ஒரு பெயரளவுக்கு ஏற்படுத்தினாங்க, நேம் சேக். சும்மா நீங்க இதெல்லாம் சில மேண்டேட்டரி சில ஃபீல்ட்ஸ் அப்படியே மேனிபுலேட் பண்ணா போதும். மோடி அரசு வந்து மேனிபுலேட் பண்றதுக்காக மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக அதில் வந்து கை வைத்தது. ஆனால் அப்ப கொண்டு வந்த திருத்தங்கள் பத்தாது என்று சொல்லி இப்ப 2026 மிக கடுமையாக கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் சில ஓட்டைகள் இருந்திருக்கு, ஓட்டைகளை பார்த்த பிறகு சரி ஓட்டைகளை அடைத்திருக்கிறார்கள். சட்டத்தின் ஓட்டைகளை வைத்துதான் வந்து தவறு செய்வார்கள், மேனிபுலேஷன் அப்படிதானே பண்றாங்க. இது எந்த அளவுக்கு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வந்து டிமானிட்டைசேஷன் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, பொருளாதாரத்திலும் சரி, நாட்டின் முன்னேற்றத்திலும் சரி, பாகிஸ்தான் வீழ்ச்சியிலும் சரி, எல்லாத்தையும் கருப்பணத்தை அழித்ததும் சரி, அல்லது தீவிரவாதிகளுடைய பணத்தை எல்லாம் அழிச்சது, இப்படி பெரிய ஒரு பம்பார்டட் ஆன் சோ மெனி திங்ஸ். காஷ்மீர் தீவிரவாதிகள் கல்லெறிவதற்கான பணம் போனது, இப்படி பல விஷயம் அடிக்கொண்டே போகலாம். துரந்தர் ரிவெஞ்சில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, காட்டிட்டாங்க. அதை போல ஒரு பெரிய ஒரு குண்டை வந்து எடுத்து வீசியிருக்கிறது இந்த 226 FCRA 2026 சட்டம். அதாவது யார் இதை கண்டு பயப்படணும்னா, யாரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லையோ அவர்கள் பயப்படணும், அவ்வளவுதான். இந்த FCRA 2026 எந்த இடத்துலயுமே கிறிஸ்டியன்ஸ் என்றோ முஸ்லிம்ஸ் என்றோ அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தையும் எங்கேயுமே இல்லை. எனி என்ஜிஓ ஹிந்து என்ஜிஓ இருந்தாலும் அதுதான் சட்டம். வெளிப்படைத்தன்மை இருந்துப்பாங்களே, அவ்வளவுதானே. எதுக்காக காசு வாங்குறீங்க, எதுக்காக செலவு பண்றீங்க? வெளிப்படைத்தன்மையின்மையை நீங்க எதிர்க்கிறீங்க என்று சொன்னாங்கன்னா இத்தனை நீங்க வந்து அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான், சிம்பிள். வேற ஒண்ணும் இதுல வந்து எங்க இடத்துலயுமே வந்து
கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து எதுவுமே சொல்லப்படவில்லை. இந்த மாதிரி வெளிப்படையா நடந்துக்கோங்கப்பா. ரொம்ப சிம்பிளா குரல் மாதிரி சொன்னோம்னா ஒரு 2 வரி தான். எஃப்சிஆர் 2026 பணம் எங்க இருந்து வருது, சோர்ஸ் எங்க போகுது, என்ன செய்றீங்க, அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான். இதை வந்து டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கால ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம் அதுல இருந்து பணம் வந்து இத்தனை பணம் வந்தது. இப்ப என்ன பண்றோம், ஹியூமன் ரைட்ஸ் போறதுக்கு $1000 எங்க வந்தது? அந்த $1000 வந்து யாரோ மிஸ்டர் தாம்சன் $500 கொடுத்தாரு, டேவிட்சன் 500. அந்த டேவிட்சன் தாம்சன் நீங்க சொல்லுங்க. பணத்துடைய அல்டிமேட் சோர்ஸ் வரைக்கும் நீங்க போகணும். அங்கிருந்து கொண்டு வாங்க. சும்மா நடுவில் ஒரு போரம் கொடுத்து அப்படி காமிக்காதீங்க. அப்புறம் இந்த $500 நீங்க வாங்குறீங்க. இந்த $500 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்கனவே ஒரு டிராப் டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்களா வந்து சும்மா ஒரு சேவை செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் செலக்ட் பண்ணி ஆகும். அப்ப அதே போல ஏரியா, சென்னையில இந்த இடத்துல, தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில இந்த கல்விக்காக அப்படின்னு வாங்கின $500 நீங்க ஆந்திரால போய் இன்னொரு இடத்துல நெல்லூர்ல போய் மருத்துவத்துக்காக செலவு பண்ண முடியாத மாதிரி பண்ணீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம். அப்போ உங்களுடைய கணக்கு முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அதை நீங்க பப்ளிஷ் பண்ணணும் உங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல. ஏன்னா இவங்க வாங்கியிருக்கிறதே இங்க சென்னையில இந்த கல்வி சேவைக்காக தானே வாங்கியிருப்பாங்க. இப்ப அதை தூக்கி நீங்க ஆந்திரால செலவு பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய. அதே போல நிர்வாக செலவு என்று சொல்லி எதை வேணா பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அப்படியே இருந்தது. மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வந்து 20% இருக்க முடியும். சம்பளம், ஊழியர் சம்பளம் 20% தான் நீ கொடுக்கணும். மிச்சம் 80% அந்த ப்ராஜெக்டுக்கு, அந்த செயல் திட்டத்துக்கு தான் போய் சேரணும். இதெல்லாம் முறைகேடு இருந்தது என்று சொன்னால் ₹1,00,000 அபராதம் அல்லது முறைகேடு செய்யப்பட்ட பணத்துல 30%, இது ரெண்டுல எது பெருசோ அதை ஃபைன் கட்டணும். அப்படி நீங்க கட்டாம விட்டுட்டீங்கன்னா உடனே உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். எவ்ரி இயர் நீங்க பண்ணணும். உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்சனும் இதே போல சரியா இருக்கா என்ற கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி முறைகேடாக வந்த பணத்தை வைத்து நீங்க பில்டிங் அசெட் வாங்கினீங்கன்னா தெளிவா இருக்கு. இந்த மாதிரி முறைகேடா வந்து ஒரு பில்டிங் வாங்கிட்டீங்கன்னா அது முறைகேடாக வந்து என்பதை இந்த ஹோம் மினிஸ்ட்ரி கண்டுபிடித்தது என்று சொன்னால் தட் அசெட் வில் கோ டு த கவர்மெண்ட். சரிதானே? இதுல என்ன சொல்ல போனீங்கன்னா 16 வகையான ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு அளவு பண்ணியிருக்காங்க. புதுசா ஒரு சர்ச்சு கட்டலாம், ஒரு வெல்ஃபேர் இது வழிபாடுத்தாலும் நீங்க கட்ட முடியும், வழிபாடுத்தாலும் மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு இந்த வெளிநாட்டுல பணம் வாங்க முடியும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க 16 வகையான ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அதே போல ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் பாதுகாக்க முடியும், உங்களுடைய மத பிரச்சாரம் பண்ண முடியும், அதுக்கு அளவு பண்றான், அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ 16 வகையான ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு இடம் கொடுத்து விட்டு எக்ஸ்பிளிசிட்லி பார் ஆன் ப்ராஸ்லிட்டைசேஷன், மதமாற்றத்தை எக்காரணம் கொண்டு மதமாற்றம் இருக்கவே கூடாது. நீ கிறிஸ்துவனுக்குள்ளார நீ உனக்குள்ளார என்ன பண்ணிக்கோ, மத பிரச்சாரம் பண்ணிக்கோ, அதுக்காக நீ செலவு பண்ணு, பணம் வாங்கி செலவு பண்ணிக்கோ, கணக்காட்ட, அவ்வளவுதான். மதமாற்றத்துக்காக ஒரு பைசா நீ செலவு பண்ணா லைசன்ஸ் கலெக்ட். இதுதான் உங்களுக்கு வந்து உருக்குது. இது கடைசியா சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, செய்யறதே அதுக்காக சேவை. ஏன்னா தெரசா அவர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டாங்களே, நான் சேவை செய்யறது மட்டும்தான் பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா நான் இந்த நாட்டை விட்டு வெளில போறேன், என்னுடைய நோக்கமே மதமாற்றம் தான் என்று கைப்பட கடிதம் எழுதியிருந்தார் தெரசா அம்மையார். அவங்களுக்கு தான் நம்ம வந்து நோபல் பரிசுலாம் கொடுத்து யூனிவர்சிட்டில அவங்க பேர் ஆரம்பிச்சிருக்கோம். ஆகவே மதமாற்றத்தை தடுக்க வந்து ஒரு பாம் இது. உண்மையிலே சேவை செய்யணும் செஞ்சுக்கோங்க. உங்க மதத்தின் மத்தியில நீங்க பிரச்சாரம் பண்றதோ கொள்கை அதுக்கெல்லாம் நீங்க நிதி வாங்கி பண்ணிக்கலாம். தெளிவாக கணக்கு காட்டினால் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா இப்படி இந்த வரக்கூடிய என்ஜிஓ இந்த பணத்தை மடைமாற்றம் செய்யறதுக்குள்ள பல முயற்சிகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த கூடங்குளத்துல போராட்டத்துல ஆரம்பித்து நிறைய நடந்திருக்கிறது. லேட்டஸ்டா ஒரு ஃப்ராடு பாருங்க, இந்த என்ஜிஓ நான் எதுக்கு எஃப்சிஆர்ஏக்குள்ள வரணும், நான் வெளியில போயிடுறேனே அப்படி சொல்லிட்டு இந்த ஃபாரின் ஒரு பேங்க் அதனுடைய ஏடிஎம் கார்டு எடுத்து வந்துட்டாங்க. கர்நாடகால அவன் போய் பேங்க்ல போட்டு எடுப்பாராம். ஃபாரின் ஃபண்ட் வரும், ஆனா எப்படி வரும், ஏடிஎம் கார்டு அங்க இருந்து அந்த ஏடிஎம் கார்டு எடுத்தோம்னா இங்க போட்டு எடுப்பாராம், அந்த பேங்க்ல போட்டு எடுப்பாங்க. இப்படி கோடி கணக்குல எடுத்து செலவு பண்ணிருக்காங்க. அது யாரும் கேட்கவே முடியாது. அது நக்சல் ஏரியால அதுக்காக ஃபண்ட் பண்ணிருக்காங்க 93 கோடி ரூபாய். ஆமா, கணக்கு தெரிஞ்சு 93, இன்னும் எத்தனை இருக்கோ தெரியாது. ஆக வெளிநாட்டு பணம் என்பதே இந்த நாட்டில் வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக, இவங்கள சேவைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒன்னா டீஸ்டெபிலைஸ் பண்ணும் அல்லது மதம் மாத்தம், இது ரெண்டு தான் நோக்கமே. இதை நெறிமுறைப்படுத்தியிருக்கிறது, அதில் உள்ள ஓட்டைகளை சரிப்படுத்தியிருக்கிறது அரசாங்கம்.
இது வரவேற்கத்தக்க ஒரு சட்டம். இதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானவர்கள். அதே போல உண்மையாக சேவை செய்யாமல் சேவை என்ற பெயரிலே பணத்தை வாங்கி மடைமாற்றம் செய்யக்கூடியவர்கள், இப்படிலாம் யார் இருக்கிறார் அவர் தான் எதிர்த்திருக்காங்க, உறுதியாக இருக்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கம் ஆட்டம் கண்டு போயிருக்கு. இந்த திமோத்தி அந்த அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஓடி வந்திருக்காரு. அந்த யுஏபிஎஸ் சட்டத்தை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அதனால நல்ல முயற்சி இந்த அரசாங்கம், இந்த ஒரு பெரிய ஒரு முயற்சி அதை நான் பார்க்குறேன். இதனுடைய மாற்றம் என்பது ஒரு அடுத்த ஒரு இப்போ ஏற்கனவே 20,000 லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கிறது. அதில் பெரும்பாலான லைசன்ஸ் வந்து அநேகமாக கிறிஸ்துவ அமைப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புலிவரம் வரல, அதனால இவங்களை பதறாங்க. மேற்கொண்டு இதே போல வெளிநாட்டு பண உதவி ஆல்மோஸ்ட் நின்று போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பயம் உங்களுக்கு வந்திருக்கிறது. நேர்மையாக கணக்கு காட்டி நேர்மையாக சேவை செய்தால் வெளிநாட்டு எஃப்சிஆர் சட்டம் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதற்காக இந்த சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தையும் மோடி அரசாங்கம் பாராட்ட வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.